ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கோரைக்கிழங்கு பத்தி தான் பார்க்க போறோம். கோரைன்றது ஒரு மருத்துவ மூலிகை. இது வறண்ட பகுதியில வளரக்கூடிய ஒரு தாவரமா இருக்கு. இந்த கோரைக்கிழங்கு முட்டை வடிவத்துல காணப்படும். நல்ல வாசனை தரக்கூடியதாகவும், கசப்பு தன்மை உடையதாகவும் காணப்படுது. இது சீன மற்றும் இந்திய மருத்துவத்துல பெரிதும் பயன்படுது. அதாவது மூட்டு வலி, தசை வலி, வயிற்றுக் கோளாறு பெரிதும் துணை புரியுது. கோரைக்கிழங்கு சாலையோரங்கள்லயும், தோட்டங்கள்லயும் எளிதில கிடைக்கும். இதோட வேர்க்கிழங்குகள் தான் கோரைக்கிழங்குன்னு சொல்றாங்க. இதோட சிறப்பு அம்சங்கள் என்னன்றத பார்ப்போம். இதோட மருத்துவ குணங்கள் என்னன்னா, கோரைக்கிழங்கு பித்தம், வாதம், கபம், தேக எரிச்சல், குளிர்ஜுரம், வாத ஜுரம், தாகம் போன்றதற்கு சிறந்த மருந்தாக பயன்படுது. இது காய்ச்சல் நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, கோரைக்கிழங்க ஒரு 5 கிராம் சுக்கு பொடி மற்றும் பனங்கற்கண்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். இது கோரைக்கிழங்க நல்லா நசுக்கி, அது கூட சுக்கு பொடி, பனங்கல்கண்டு சேர்த்து 1 டம்ளர் நீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இதனை வடிகட்டி குடித்தோம் அப்படின்னா காய்ச்சல் நீங்கும். அடுத்து பசியின்மை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, கோரைக்கிழங்க குடிநீராக தயாரித்து காய்ச்சிய பாலில் கலந்து மோராகவோ அப்படி இல்லைன்னா சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்டா சிறுவர்களுக்கு உண்டாகும் பசியின்மை நீங்கும். அடுத்து உடல் எடை அதிகரிக்க எப்படி பயன்படுத்தணுன்றதை பார்ப்போம். கோரைக்கிழங்க நல்லா காய வச்சு அதை சுரணமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலிருந்து 1 முதல் 2 கிராம் அளவுக்கு எடுத்து தினமும் 2 வேளை பாலில் கலந்து குடிச்சு வந்தோம் அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கும். அடுத்து கோரைக்கிழங்கு சூரணத்தை உடம்புல தேய்ச்சி குளிச்சு வரப்ப உடல் துர்நாற்றமும் நீங்கும். கோரைக்கிழங்கு சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. இதுக்கு எந்தவித பத்தியமும் தேவையில்லை. அடுத்து முக அழகை மேம்படுத்த கோரைக்கிழங்கு எப்படி பயன்படுத்தணும் பார்க்கலாம். கோரைக்கிழங்கு சரும நோய்கள், வியர்வை நாற்றம், உடல் வலின்னு பலவற்றிலிருந்து தீர்வாக அமையுது. கஸ்தூரி மஞ்சள், கோரைக்கிழங்கு, சந்தனம் ஆகியவற்றை பொடியாக சம அளவுக்கு பாலோட கலந்து முகத்தில் பூசலாம். இதை 10 நிமிஷத்துக்கு நம்ம ஃபேஸில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரில் கழுவணும். இப்படி நம்ம வாரம் ஒரு முறை செஞ்சு வரதுனால முக சுருக்க நீங்கி முகப்பரு வருவது தடுக்கப்படுது. அடுத்து ஞாபக மருதி நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு பார்ப்போம். கோரைக்கிழங்கு மூளையோட செயல்பாட்டு திறனை மேம்படுத்தி ஞாபக மருதி குறித்து நினைவாற்றல் திறனை அதிகரிக்குது. பெரியவங்க கோரைக்கிழங்கு பொடியை 2 கிராம் அளவுக்கு எடுத்து 1 டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வச்சுட்டு அருந்தலாம். அப்படி இல்லைன்னா இது நெய் 1/2 கிராம் அளவு எடுத்து நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு குடிச்சிட்டு வரலாம். அடுத்து மூட்டு வலி நீங்கள் எப்படி பயன்படுத்தலான்றதை பார்ப்போம். கோரைக்கிழங்க நல்லா உலர வச்சு அதை பொடியாக்கிக்கோங்க. இதை தினமும் 2 வேளை 1 டம்ளர் பாலில் கலந்து குடிச்சு வர தசை வலி, மூட்டு வலி நீங்கும். அடுத்து ரத்த மூலம் நீங்கள் இது எப்படி பயன்படுத்தணுன்றதை பார்ப்போம். கோரைக்கிழங்கு, கரணக்கிழங்கு, பிரண்டை, வாழைத்தண்டு, கடுகு, சுக்கு, சீத்தில், பரங்கி, பட்டை, கடுக்காய் இது எல்லாவற்றையும் சம அளவு எடுத்து நல்லா பொடியாக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு சிட்டிகை அளவு எடுத்து பால் கூட கலந்து நம்ம காலையில் மட்டும் குடிச்சு வரப்ப ரத்த மூலம் நீங்கும். அடுத்து இது சருமத்திற்கு எப்படி பயன்படுத்தணுன்றதை பார்ப்போம். சருமத்தில் ஏற்படும் வியர்க்குரு, முகப்பரு, தேமல், உடல் சூட்டினால உண்டாகும் கொப்பளம் போன்றவற்றை மறைய கோரைக்கிழங்கு அருமருந்தாக பயன்படுது. கோரைக்கிழங்கு பொடி மற்றும் கஸ்தூரி மஞ்சள் இதை ஒன்றா கலந்து இதை சருமத்தில் தடவி குளிக்கலாம். அடுத்து குழந்தைகளுக்கு ஏற்படும் அஜீரண கோளாறு நீங்கள் எப்படி பயன்படுத்தணுன்றதை பார்ப்போம். கோரைக்கிழங்க நல்லா நசுக்கி அது கூட நீர் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த குடிநீரை 2 நாளுக்கு 2 தேக்கரண்டி அளவு குடிக்க கொடுக்குறப்ப குழந்தைகளுக்கு உண்டாகும் அஜீரண கோளாறு நீங்கும். அடுத்து குடல் பூச்சி வெளியேற எப்படி பயன்படுத்தணுன்றதை பார்ப்போம். இதுக்கு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு நல்லா இடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறிதளவு தேன் கலந்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இதை சுண்டைக்காய் அளவு எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். இது குடலில் உள்ள கிருமிகள் அனைத்தையும் அழித்து வெளியேற்றும். இந்த மருந்தை நீங்கள் உட்கொள்கிறப்ப சூடான சாப்பாட்டில் நெய் அப்புறம் எலுமிச்சை பழ சாறை சேர்த்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்றப்ப கடுமையான சீதபேதியும் குணமாகும். அடுத்து சிறுநீர் பாதை தொற்று நீங்கள் இந்த கோரைக்கிழங்கை எப்படி பயன்படுத்தணுன்றதை பார்ப்போம். சிறுநீர் எரிச்சல், சிறுநீரில் ரத்தம் வெளியேறுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு கோரைக்கிழங்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது. இதுக்கு கோரைக்கிழங்கை கஷாயமாக காய்ச்சி குடிச்சு வரலாம். இந்த கஷாயத்தை செய்ய தேவையான பொருட்கள் என்ன, இதோட செய்முறை எப்படின்றத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் கோரைக்கிழங்கு, வெந்தயம், சோம்பு, பனங்கற்கண்டு. இது எப்படி செய்யலான்றத செய்முறையை பார்ப்போம். கோரைக்கிழங்கை நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை இரவிலே ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சோம்பு, வெந்தயம், பனங்கற்கண்டு, கோரைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து 1 டம்ளர் நீரை விட்டு கொதிக்க வைக்கணும். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி குடிச்சு வரணும். இப்படி நம்ம குடிச்சு வரப்ப சிறுநீர் தரையில் ஏற்படும் தொற்றுகள் நீங்கும். இந்த கோரைக்கிழங்கை நீங்கள் வீட்லேயும் தயார் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். அதையும் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இதுவரை நம்ம வீடியோவில் கோரைக்கிழங்குனா என்ன, கோரைக்கிழங்கோட மருத்துவ பயன்கள் என்ன, அது எப்படி பயன்படுத்தணுன்றதை இந்த வீடியோவில் பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.